அண்மைச் செய்தி. நெல் கொள்முதல் பணிகளை முந்தைய ஆட்சி காலத்தை விட ஒரு மாதம் முன்னதாகவே தொடங்கி விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்யப்பட்டதாக தமிழக அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். முழு விவரங்கள் என்ன? டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்களிலே நெல் கொள்முதல் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரக்கூடிய நிலையில்தான் தமிழ்நாடு அரசின் சார்பில் இந்த விளக்கம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதன்படி நெல் கொள்முதலை கடந்த ஆட்சி காலத்தை விட ஒரு மாதம் முன்பாகவே தொடங்கியதன் காரணமாக சிறப்பான பணிகளை மேற்கொண்டு விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்படாமல் தமிழ்நாடு அரசு பாதுகாத்து வருவதாக அரசினுடைய இந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். நெல் கொள்முதல் பணிகளை முந்தைய ஆட்சி காலத்தை விட ஒரு மாதம் முன்னதாகவே தொடங்கி விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்கின்றது திராவிட மாடல் அரசு என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த செய்திக்குறிப்பு 4 ஆண்டுகளில் திராவிட மாடல் ஆட்சியில் சராசரியாக 42,61,386 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த அதிமுக ஆட்சியில் சராசரியாக 22,70,293 மெட்ரிக் டன் மட்டுமே நெல் கொள்முதல் செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நாள்தோறும் 2 மணி நேரம் கூடுதலாகவும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நெல் கொள்முதல் பணிகள் நடைபெறுவதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அரசினுடைய செய்திக்குறிப்பு அரசினுடைய விரைந்த நடவடிக்கையால் கொள்முதல் செய்யப்படக்கூடிய நெல் மாவட்டங்களுக்கு ரயில்கள் மூலம் அனுப்பப்படுகின்றன. தேர்தல் வாக்குறுதிப்படி நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 2,500 ரூபாய் வழங்கப்பட்டதுடன் விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையையும் உயர்த்தி வழங்கியிருக்கின்றார் முதலமைச்சர் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். 17% என்பதை 22% ஈரப்பத அளவை உயர்த்திட முதலமைச்சருடைய கோரிக்கையினை ஏற்று மத்திய அரசினுடைய குழுவினர் வருகை தந்திருக்கின்றார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். தினமும் நெல் கொள்முதல் நடைபெறுகின்றது, ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெறுகின்றது. சுமை பணியாளர்களுடைய ஊதியத்தை உயர்த்தி கொடுத்திருக்கின்றோம் என்பது உட்பட பல்வேறு விவரங்களை சொல்லி இருக்கின்றார்கள். மொத்தமாக 1,250 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 83 வட்ட செயல்முறை கிடங்குகள் உட்பட கிடங்குகளையும் அதிகப்படுத்தியிருப்பதாக சொல்லியிருக்கக்கூடிய அந்த அரசினுடைய செய்திக்குறிப்பு விவசாயிகளின் நலன்களை காப்பதில் முந்தைய ஆட்சி காலம் போல் இல்லாமல் ஒரு மாதம் முன்பாகவே செப்டம்பர் 1ஆம் தேதி முதலே நெல் கொள்முதல் பணிகளை முடுக்கிவிட்டு அதன் மூலம் மிக அதிகமாக நெல் கொள்முதல் செய்யப்படுவதுடன் அவற்றை உடனுக்குடன் மாவட்டங்களுக்கு அனுப்புவதிலும் சிறப்பான பணிகளை மேற்கொண்டு விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்படாமல் தமிழக அரசு பாதுகாத்து வருகின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்று இந்த அரசினுடைய செய்திக்குறிப்பில் சொல்லப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.